Hello friends, welcome to eCarrier Plus CAD Engineering YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சாயில் மாய்ச்சர் சென்சார் யூஸ் பண்ணி ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமா அதோட மானிட்டரிங் எப்படி பண்றது. ஸோ ஒரு செட் வேல்யூ வச்சு அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஒரு இண்டிகேஷன் வர்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் கான்செப்ட். ரியல் டைம்ல நம்ம வந்து சாயிலோட மாய்ச்சரை லெவல் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட சாயில் மாய்ச்சரை லெவல் மெஷர் பண்ணுறதுக்கான அந்த சென்சர்ஸ். ஸோ இந்த சென்சாரில் ஒன்றும் இல்லை, ஸோ இந்த ரெண்டு லெக் இருக்கும். இந்த ரெண்டு லெக்ல இருந்து வரக்கூடிய சிக்னலை இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு கம்பேரேட்டர் சிப் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கம்பேரேட்டர் சிப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். அதாவது சாயில் மாய்ச்சர் சென்சார் அப்படின்றதுல நான் டிஜிட்டல் அவுட்புட்டா எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை அனலாக் அவுட்புட்டை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அனலாக் அவுட்புட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாயிலோட மாய்ச்சர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம அனலாகா மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி சாயிலோட லெவலை வந்து நான் டிஜிட்டலா லெவல் வந்து ஹை ஆகுதா லோ ஆகுதா அப்படின்றத டிஜிட்டலா மானிட்டர் பண்ணணும்னாலும் டிஜிட்டல் அவுட்புட்டை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய அவுட்புட் அப்படின்றது டிஜிட்டல் அவுட்புட். ஸோ இந்த டிஜிட்டல் அவுட்புட் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர்ல இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடியூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இங்க வந்து ஒரு 10K பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜை செட் பண்ணுறதுக்கான ஒரு பாட். ஸோ இந்த மாடியூலோட அவுட்புட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோலரில் டிஜிட்டல் பின்னில் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அவுட்புட்டை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி அதுக்கான அவுட்புட் அப்படின்றத வந்து ஒரு எல்இடி மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா பிளிங்க் பண்றோம். ஸோ அப்போ அந்த எல்இடி அப்படின்றது சாயிலோட லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் மாறும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த எல்இடி ஆன் பண்றதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸிங் தான் இந்த எல்இடி. ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேரோட அவுட்புட் அப்படின்றது எந்த மாதிரி நமக்கு வரும் அப்படின்றத நம்ம இப்போ கிட்ட ஆன் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாயில் வந்து வெட்டாக இருக்கக்கூடிய சாயில் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய சாயில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கக்கூடிய சாயிலில் வந்து சென்சாரை டிப் பண்ணியிருக்கேன். ஸோ டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிட்ட வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு வந்து இந்த எல்இடி அப்படின்றது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சாயிலோட லெவல், அதாவது சாயிலோட மாய்ச்சர் லெவல் அப்படின்றது வந்து வெட்டரி ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சென்சாரை நான் இப்போ எடுத்து நான் வந்து வெட்டாக இருக்கக்கூடிய சாயிலில் டிப் பண்ணுறேன். ஸோ டிப் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். அப்போ சாயிலோட லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தோட லெவல் அதிகமாக இருந்தது, அதாவது ஃபுல்லாக வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி அப்படின்றது வந்து ஆஃப் ஸ்டேஜில் மாறும். இப்போ நான் அந்த சென்சாரை எடுத்துட்டு திருப்பி அகைன் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரையாக இருக்கக்கூடிய சாயிலில் டிப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்இடி வந்து நார்மலாக வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சென்சாரை வந்து சென்ஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்துட்டு சென்சார்லேயும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு டிப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப்ல இருக்கும். அந்த இடத்துல டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாயிலில் டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை வச்சும் நம்ம வந்து சென்சார் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஐடென்டிட்டி பண்ணிக்க முடியும். அப்போ ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல நம்ம வந்து சாயிலோட லெவல் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரையா இருக்கு இல்லை வந்து வெட்டா இருக்கு அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்சாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்சார் மூலமா வந்துட்டு நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ஒரு பம்ப் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் டைம்ல ஒரு கான்செப்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங்.